ஸோ ஹலோ கிளாஷஸ் அண்ட் மக்களே, இப்போ வந்துட்டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்துட்டு ஒரு புது சேலஞ்ச் மினிமம் ஜென்ரல்ஸ் ரேம்பேஜ் சேலஞ்ச் விட்ருக்காங்க. சார் இந்த வீடியோ எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, பட் ஓகே. இப்போ எப்படி 3 ஸ்டார் வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்பாட் இருக்குது இல்லைங்களா, ஒரு எம்டி ஸ்பாட் ஸ்னோமேன் இருக்குது இல்லை, அது பக்கத்துலேயே ஒரு எம்டி ஸ்பாட் இருக்குது. இந்த எம்டி ஸ்பாட்டில் ஒரு எர்த் குயிக் ஸ்பெல் போட்டுருணும். போட்டு பின்னாடியே ஒரு பேட்ச் ஸ்பெல் போட்டுருங்க. இப்போ இது வந்துட்டு இந்த 2 ரேட் ஸ்பெல் டவரையும் ஆக்டிவேட் பண்ணிடுச்சா, அப்படியே இந்தாண்ட வாங்க. இந்த ஸ்பாட் கேஸ்லோட டாப்பில் 3 எர்த் குயிக் ஸ்பெல் போடணும். 1 2 3 போட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, குயின் இருக்காங்களா, இந்த கரெக்டாக அந்த பேனர் நேருக்கு இறக்கி விட்டிங்கன்னா உள்ளே போய் பில்டர் ஹட்டை அடிக்கும் போது ஜெயண்ட் ஆரோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடுச்சுங்களா. இப்போ வந்துட்டு வார்டன் இன் கிரவுண்ட் மோட் இங்கே இறக்கி உடனே எபிலிட்டி போட்டுருங்க. இப்போது வார்டனுக்கு 4 ஹீலர்ஸ், அதாவது நம்ம இப்போ ஒரு வார்டன் வாக் தான் பண்ண போகிறோம். வார்டனுக்கு 4 ஹீலர்ஸ் போட்டாச்சுங்களா. அண்ட் தென் நம்ம அப்படியே இந்தாண்ட வரலாம். ஒரு ஐஸ் கோலம் இங்கே எம்டி ஸ்பாட்டில், ஃபாலோட் பை கிங், 2 ஹெட் ஹண்டர். கிங் எபிலிட்டியை போட்டுக்குங்க. ஸோ எஃபிஷியண்ட்டாக நம்ம அந்த மோனோலிட்ஸை சீக்கிரமாக எடுத்துடலாம். எடுத்தாச்சா, இப்போ இந்த இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லில் எங்கே நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதை நான் சொல்கிறேன், அதுக்குள்ளே யூஸ் பண்ணிடாதீங்க. இல்லை சப்போஸ் உங்களால் ரொம்ப முடியலைன்னா யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கப்புறமா லேட்டர் அந்த அட்டாக்கில் தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தான் சொன்னேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிங் வந்துட்டு ஆர்மி க்ரௌல் பண்ணுறாரு பாருங்க. சாரி, இப்போ வந்துட்டு எல்லாம் அப்படி போகும்போது கிங் மட்டும் இப்படி சுற்றிட்டு வராரு. ஆக்சுவலி இது வார்டன் வாக், வார்டனோட ஃபயர் பால் வச்சு நம்ம டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டே ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போ யாக் அடி வாங்கி காப்பாற்றிட்டு இருக்கா. இப்போ இந்த இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லை நீங்கள் இந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோட் அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஹீரோஸ் மேலே தான் யூஸ் பண்ணணும், டிஃபென்சஸ் மேலே யூஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா. ஓகே, சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ மட்டும்தான் நம்மளை த்ரெட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஸோ சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ இல்லைன்னா நமக்கு ஃபுல் விக்ட்ரி. சப்போஸ் சிங்கிள் டார்கெட்டை முடிக்க முடியலனாலும் ப்ரோ ஐயோ அப்படின்னு கவலைப்படாதீங்க, சீக்கிரமே ஹீரோஸ் முடிச்சுருவாங்க. ஓகே, இப்படி தான் 3 ஸ்டார் எடுக்கணும், பார்த்துக்கிட்டீங்களே. பொறுமையாக போய் அட்டாக் பண்ணி நீங்களும் 3 ஸ்டார் எடுத்து வைங்க. ஸோ see you again in another video. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.